This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available in Google Play Store and App Store. If you need the link is in the description. Please check it out. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பப்பாளி மரத்தில் இருக்கக்கூடிய 2 விதமான மரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய மரம் ஆண் பப்பாளி மரம். ஸோ இதில் பூக்கள் இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்கும், நீளமாக சின்ன சின்ன பூக்களாக பூக்கும். ஓகேவா? சின்ன கிளைகள் மாதிரி ஒவ்வொரு இலைகளுக்கும் இடையில் அதில் சின்ன சின்ன பூக்களாக பூக்கும். அப்படி பூத்துருந்துச்சு அப்படின்னா இது ஆண் பப்பாளி மரம்னு அர்த்தம். இந்த பூக்கள்லேருந்து காய்கள் கண்டிப்பாக வரவே வராது. இந்த பூக்கள்னால மகரந்த சேர்க்கை மட்டும்தான் நடக்குதே தவிர மற்றபடி இதுலேருந்து காய்கள் கண்டிப்பாக காய்க்காது. இந்த பூவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இந்த பூ. அது மாதிரி அதுவும் ஒரு கிளை மாதிரி அதுலேருந்து ஒரு கொத்து கொத்தாக பூக்கள் சின்ன சின்னதாக நிறைய பூத்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னாவே தெரியும், இந்த முருங்கைப்பூ மாதிரி கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி அப்படி மொட்டுக்களும் பூக்களும் நிறைய இருக்குது. இதுதான் ஆண் பப்பாளி மரம். பெண் பப்பாளி மரம் அதில் பார்த்திங்கன்னா பூக்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இது பெண் பப்பாளி மரம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலைகளுக்கும் இடையிலேருந்து நிறைய இதில் இப்போ ஒவ்வொரு பூக்கள் பூத்து அதில் ஒவ்வொரு பூவில் காய்கள் வந்திருக்கு. ஒரே பப்பாளி மரத்தில் நிறைய காய் வர்ற மாதிரி இருக்குது. இது இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கிறனால சின்ன சின்னதாக அங்கங்கேயே காய்கள் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு பப்பாளி மரம் நட்டு அது ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண் பப்பாளி மரமா இல்லை பெண் பப்பாளி மரமான்னு டிஃப்ரென்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் பூக்களாக பார்த்திங்கன்னா அந்த இலையோட தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அதுலேயே அந்த ஒவ்வொரு பூவும் இருக்கும். நீங்கள் ஆண் பப்பாளி மரத்தில் பார்க்கும்போது ஒரு கிளை மாதிரி அதில் சின்ன சின்ன பூக்களாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூவாக அந்த தண்டுலேயே பூ பூத்துருக்கு. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் ஆண் பப்பாளி மரத்தையும் பெண் பப்பாளி மரத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு மரத்தில் பிரான்ச்சஸ் நிறைய போய் அதில் ஒவ்வொரு இதுலேயும் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஸோ இதை பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு விதமான பப்பாளி ஒவ்வொரு மாதிரி காய்க்கும். ஸோ இந்த பூக்களோட டிஃப்ரென்ஸை வச்சு நீங்கள் ஆண் பப்பாளி மரமாக இருந்தால் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா முதல்ல நீங்கள் வெட்டி விட்டுறலாம். பெண் பப்பாளி மரத்தை நீங்கள் வளர்த்து அதில் வரக்கூடிய ஈல்டை எடுத்துக்கலாம். இது மாதிரி தகவல்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.